வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு நாகூர் தர்காவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தர்கா காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினத்திற்கு பக்கத்தில் இருக்குது. இந்த தர்காவோட மற்றொரு பெயர் நாகூர் ஆண்டவர் தர்கான்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா சையத் ஷாகுல் அமீத் தர்கா என்று அழைக்கப்படுது. கடலோர நகரமான இந்த நாகூரில் இந்த தர்கா ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இது மினார். இது மாதிரி 5 மினார்கள் இந்த இடத்துல இருக்குது. கோவிலுக்கு வாசலில் எதிர்ப்புறத்தில் இருக்கிற இந்த மினார் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. சூஃபி துறவி ஷாகுல் ஹமீதின் கல்லறையின் மீது கட்டப்பட்ட தர்கா தான் இது. ஷாகுல் ஹமீது இந்த நாகூரில் பல அற்புதங்களை செய்ததாக நம்பப்படுது. இதனால் நாகூர் ஆண்டவர் என்று அழைக்கப்படுறாரு. இப்போ இருக்கிற தர்கா ஷாகுல் ஹமீதின் தீவிர பக்தர்களால் கட்டப்பட்டது. இந்த தர்கா ஒரு புனித யாத்திரை மையம். இது இந்து மற்றும் இஸ்லாம் மத யாத்ரீகர்களுக்கு அதிக அளவில் இங்கே வராங்க. இந்த தர்காவில் யார் வேண்டுமானாலும் நாகூர் ஆண்டவரை வழிபாடு பண்ணலாம். தர்காவுக்குள்ளே இது மாதிரி 4 மினார்கள் இருக்குது. 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூரின் மன்னர் அச்சுதப்ப நாயக்கரின் உடல் ரீதியான துன்பங்களை நாகூர் ஆண்டவர் குணப்படுத்தியிருக்காரு. தர்காக்குள்ளேயே ஏராளமான புறாக்களை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வேண்டிக்கிட்டு புறாவும் விடுறாங்க. எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இவர்கிட்ட பிரார்த்தனை செய்வதனால அதற்கான தீர்வு கிடைக்குது என்று நம்பப்படுது. தர்கா உள்ளே திறந்து தான் இருக்குது. வெளிக்கதை எப்போதும் திறந்து தான் இருக்கும். தர்கா உள்ளே இருக்கிற உள்கதை காலையில் 4 to 6 வரையிலும், மாலையில் 6 to 10 வரையிலும் திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமை 12 to 2:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த தர்காக்குள்ளேயே நாகூர் ஆண்டவர் வாழ்ந்த வீடும் இருக்குது. இந்த தர்காவில் கொண்டாடப்படுற மிக முக்கியமான நிகழ்வு கந்தூரி விழா, உருஸ் முபாரக். இது நாகூர் குளம் ஷிஃபா குண்டா. இது ஒரு புனிதமான தீர்த்த குளம். இதில் புனித நீராடுவதனால் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்குவதாக நம்பப்படுது. இந்த மாட புறாக்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இங்கே அதுவும் இல்லாத கூண்டில் நிறைய புறாக்கள்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இந்த தர்காக்குள்ளேயே தங்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குது. ஒரு அற்புதமான இடம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். until bye from சந்துரு.